மருத்துவமனையில் செவிலியர் சாவு, உடலுடன் உறவினர்கள் போராட்டம். புதுச்சேரி மூலகுளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வில்லியனூர் கன்வாப்பேட்டையை சேர்ந்த முஜிபுர் ரஹ்மான் என்பவர் செவிலியராக பணி செய்து வந்தார். நேற்று முன்தினம் பணியில் இருந்த அவர் திடீரென உயிரிழந்தார். தகவல் அறிந்த அவரது குடும்பத்தினர், உறவினர்கள் மருத்துவமனைக்கு சென்று முஜிபுர் ரஹ்மான் சாவுக்கான காரணம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ரெட்டியார்பாளையம் போலீசார் அங்கு சென்று அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் முஜிபுர் ரஹ்மானின் உடல் ஜிப்மர் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. உடலை பெற்ற அவர்கள் நேராக அவர் வேலை செய்த தனியார் மருத்துவமனை முன்பு உடலை போட்டு அவரது சாவுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து ரெட்டியார்பாளையம் போலீசார் அங்கு விரைந்து சென்று அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக கூறினர். பின்னர் அவர்கள் போராட்டத்தினை கைவிட்டு உடலை அங்கிருந்து எடுத்து சென்றனர். மறுபடியும் வந்து தம்பி காப்பாற்ற முடியலங்க இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. எடுக்கல அப்ப 1.5 3 மணிக்கு பையன் இறந்துட்டான். இவங்க டிராமா பண்ணிருக்காங்க. எனக்கு